அண்மையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. பல்வேறு அரசியல் அறிக்கைகளை அவங்க தினந்தோறும் வெளியிட்டிருந்தாலும் இது சினிமா தொடர்பான அறிக்கை. இந்த அறிக்கை திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக கோட் குறித்து பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் என்னுடைய கணவர் விஜயகாந்தை பயன்படுத்தி பல பேர் இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி தகவல்களை நான் கேள்விப்பட்டுருக்கேன். சில பேர் இதை ஆடியோ விழாவிலெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஊடகங்கள் வாயிலாக வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அனுமதி இல்லாமல் யாருமே இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 100க்கு 100 சரியான வார்த்தை. ஏன்னா அனுமதி அவங்கள்ட்ட பெறாமல் யாருமே அதை செய்யக்கூடாது. இதுதான் சரி. அதே நேரத்தில் அவங்க இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க. எங்களிடம் யாருமே இதுவரைக்கும் முன் அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய கேள்விகளை இங்கே எழுப்பியிருக்கு. அவங்க யாரையெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா இந்த திரைத்துறை சார்ந்த பல பேர்கிட்ட பேசும் பொழுது என் படத்தில் விஜயகாந்த் இருக்கார், என் படத்தில் விஜயகாந்த் இருக்காருன்னு ஒரு 100 பேர் கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்கு. அதில் அந்த அம்மா பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேரறிஞர் அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலைன்னு ஊருக்கு ஊர் வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரியே இருக்காது, குள்ளமணிக்கு சிலை வச்ச மாதிரி இருக்கும். எம்ஜிஆரை அதை விட இழிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பல ஊர்களில் சிலை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அண்ணா சிலையை வச்சுருப்பாங்க. முன்ன அந்த ஜெமினி மேம்பாலத்துக்கு கீழே அண்ணா புக்கு படிக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருந்துச்சு. இப்படி உட்காந்துருப்பார் அண்ணா. அவர் கையில் ஒரு புத்தகம் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த புத்தகத்தை காணும். அண்ணா அவர் கைரேகையை பார்த்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப காலமாக அந்த சிலை இருந்துச்சு. அப்புறம் ஏதோ பத்திரிகைகளில் அதை பற்றி எழுதி அதுக்கப்புறம் திமுக சார்பாக அந்த புத்தகத்தை அவர் கையில் வச்சாங்க. இந்த ஆளாளுக்கு நான் விஜயகாந்தை ரெடி பண்ணுறேன், விஜயகாந்தை ரெடி பண்ணுறேன்னு குள்ளமணி சைஸுக்கு ரெடி பண்ணி படத்தில் காமிச்சிட்டாங்கன்னு வைங்க, அவருடைய புகழுக்கே அது ஒரு பெரிய இழுக்காயிரும். ஏன்னா விஜயகாந்துங்கிறவர் எவ்வளவு கம்பீரமானவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னொரு 50 வருஷம் கழித்து விஜயகாந்த் படம் பார்க்குறவங்க, அடடா ஐயனார் சிலை மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்காரியா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு விஜயகாந்த் இருப்பார். அதுவும் அவருடைய சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப தனித்துவம் பெற்றவை. ஸோ அப்படிப்பட்ட விஜயகாந்தை இந்த சில்லறைங்க சேர்ந்து காலி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பிரேமலதாவுக்கு வருவதில் 100க்கு 100 தவறில்லை. அதே நேரத்தில் அவங்க பொதுவாக இதுவரைக்கும் யாருமே எங்கிட்ட அனுமதி வாங்கலை அப்படின்னு சொன்னது தான் பல சந்தேகங்களை கிளப்பியிருக்கு. முக்கியமாக கோட் படத்தில் விஜயகாந்த் இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்தை விஜயகாந்த் ரசிகர்களுக்கே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ விஜய் படம் அது எப்போவுமே ஒரு 300-400 கோடியில் எடுக்கப்படுகிற படமாக இருக்கும். இந்த படம் கூட ஒரு 600 கோடி செலவில் தயாராகிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு செலவாகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கரமாக அதுக்கான சிஜி ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. படத்தில் 3 விஜய் வராரு. அவர்களை தத்ரூபமாக உருவாக்குகிற, அதாவது இந்த காம்பினேஷனை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது அல்லது பைக்கில் ஒரே பைக்கில் இந்த 2 பேர் போகிறது, இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக வரணுங்கிறதுக்காக விஎஃப்எக்ஸ் எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் கொடுத்து அங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அங்கே எல்லாவற்றையும் சிறப்பாக நடக்கிறது என்னென்னா இந்த விஜயகாந்தை ரெடி பண்ணுறது. ஆக்சுவலாக பல ஃபுட்டேஜுகளை பிரேமலதாவே கொடுத்ததெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஏன்னா இப்போ தானாக ஒரு உருவத்தை வடிவமைப்பதற்கும் ஏற்கனவே இருக்கிற ஃபுட்டேஜ்லேருந்து அதை இன்னும் கொஞ்சம் அதோட சேர்த்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக நன்கு உணர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களே சில ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்ததா தகவல் இருக்குது. வெங்கட் பிரபுவே ஒரு 3 முறை அவங்கள சந்தித்து அவங்க எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறாங்கங்கிற விவரங்களை எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சதாகவும் தகவல்கள் இருக்குது. ஸோ இவ்வளவு தகவல்கள் இருக்கும் பொழுது அவங்க ஏன் திடீர்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, அது இன்னொரு 20 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், 30 வருஷம் கழித்து எப்படி இருக்குங்கிற பிரமிப்பெல்லாம் நமக்கு வருது. இப்போ கோச்சடையான்கிற படத்தில் ரஜினி நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வரும்பொழுது பல தகவல்கள் அதை ஒட்டி வந்துச்சு. முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, ரஜினியை ஒரு 360 டிகிரி கோணத்தில் பிட்டாக எடுத்துட்டாங்க. இந்த மோஷன் கேப்சரிங் கேமராவை வச்சு நிறைய புள்ளி புள்ளியாக அந்த புள்ளிகள் இருக்கும் இல்லையா உடம்புல, அந்த அங்குலமாக எடுக்கிறதுமாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷூட் பண்ணிட்டாங்க. இனிமேல் எதிர்காலத்தில் இன்னொரு 50 வருஷம் கழித்து கூட ரஜினியை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அவங்க அந்த மோஷன் கேப்சரிங்கில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜீவாங்கிற ஒரு நடிகர் தான் ரஜினியா டூப் போட்டெல்லாம் நடித்தார். ரஜினி ஆரம்பத்தில் முக்கியமான இடங்களில் மட்டும் அவர் நடித்து கொடுத்துட்டு
மற்ற காட்சிகள் எல்லாமே அந்த ஜீவா தான் நடித்தார். கடைசியாக அது ஃபுட்டேஜாக வரும்பொழுது அது ரஜினியாகவும் இல்லாமல், பொம்மையாகவும் இல்லாமல், மரப்பாச்சி பொம்மையாகவும் இல்லாமல், அது ஏதோ 2 கட்டான் 3 கட்டான் 4 கட்டானா மாதிரி அந்த படத்தையே நாசம் பண்ணிடுச்சு. ரஜினியுடைய இமேஜே தரைமட்டமாகி போச்சு. அதாவது ஒரு டெக்னாலஜியை நீங்கள் முதல் தமிழ்நாட்டில் கொண்டு வரீங்க, ஒரு தமிழ் சினிமாவில் கொண்டு வரீங்க, அது சரியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும்ல. இதை வந்து ரசிகன் விரும்புவானான்னு பார்க்கணும்ல. பல கோடிகளை கொண்டு போய் அதில் போட்டால் கூட அந்த பொம்மை சரியாக வரணும்ல. வரவே இல்லை. ரஜினி பார்த்திங்கன்னா பாவம் எங்கேயோ முதியோர் இல்லத்தில் படுத்து கிடந்தவரை எழுப்பி கொண்டாந்து அவருக்கு ஏதோ பவுடர் அடித்து நிற்க வச்ச மாதிரி ரொம்ப நம்ம பார்க்குற நமக்கே பெரிய வைத்தறிச்சலாக இருந்துச்சு. ரஜினியினுடைய வெறி பிடித்த ரசிகர்கள்லாம் அநேகமாக தற்கொலை வரைக்கும் அவங்க போகலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு படத்தை காமிச்சு ரஜினியினுடைய பெருமளவு காசை தண்ணீராக வீணாக்குனாங்க அவங்க பிள்ளைங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜயகாந்தை வந்து அந்த மாதிரி ஏதாவது மோஷன் பிக்சர்ஸில் எடுத்து வச்சுருக்காங்களா, மோஷன் பிக்சரிங் கேமராவில் வச்சு எடுத்து வச்சுருக்காங்களான்னா இல்லை. அப்போ அவரை உருவாக்குவதே ஒரு மிகப்பெரிய சவால். அதை தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் பெரிய பொருட்செலவில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ படைத்தலைவன்னு ஒரு படம் சண்முக பாண்டியன் நடிச்சிட்டு இருக்கார், விஜயகாந்தனுடைய மகன். அந்த படத்தில் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜியில் வர்றதா ஒரு தகவல் இருக்குது. 2 நிமிஷம் தான் வர்றாராம். அதுக்கே ஏகப்பட்ட செலவாயிடுச்சு அப்படின்னு அந்த பட குழுவிலேருந்து தகவல்கள் வருது. அப்படி இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் பண்ணும்பொழுது எவ்வளவு செலவாகி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சூழலில் மழை பிடிக்காத மனிதன் ஒரு படம், அதில் விஜய் மில்டன் ஒளிப்பதிவாளர் அவர் தயாரித்து இயக்கி இருக்கிற படம். அந்த படத்தில் வந்து விஜயகாந்தை இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அனுமதியெலாம் கேட்டு போனாங்க. அவங்களும் வந்து முதல்ல வந்து தர்றேன்னாங்க, அப்புறம் தரலைன்னாங்க. இப்படி தள்ளி போய் ஒரு கட்டத்தில் வேணாம் அப்படின்ட்டாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிக்கிற படத்தில் விஜயகாந்த் வந்தால் அது ஒரு பரவசமாக இருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு. எல்லா படத்துலையுமே அவர் வந்துட்டு போனார்னா அவருக்கான மரியாதையும் இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப உடம்பு முடியாமலும் இருந்தார். ஸோ அவரை வச்சு கொஞ்சமாவது நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கொடுங்கலாம் கேட்டு பார்த்தாங்க. அவங்க கொடுக்கல. அப்புறம் ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் அந்த படத்தில் வர்றாராம் அவர். அதைத்தான் வந்து ஆடியோ நிகழ்ச்சியில் விஜய் மில்டன் சொல்ல போக இவங்க பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க, எந்த படத்துக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் சூழல்கள் இருக்கும் பொழுது திடீர்னு இந்த கோட்டு படம் நீங்களாகன்னு அவங்க ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா தவறே இல்லை. அதை ஏன் அவங்க செய்யாமல் விட்டாங்கங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. அதற்கு பல காரணங்கள் இங்கே சொல்லப்படுது. முக்கியமாக ஏன் இந்த விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் இவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அவங்க எவ்வளவோ அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் இறந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மறைவுக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கூட உட்காந்து ஒரு போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஸ்டேட்டஸாக வைக்கல. இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க இல்லையா, இந்த அறிக்கையை பத்திரிகைகளில் ஒரு ஃபோட்டோ செய்தியாக போடுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்க ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளோன்னு அவங்க உணர்ந்துருக்காங்க, அதை வைக்கிறாங்க. இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க மற்றவர்களுக்கு. அப்போது இந்த கோட்டு படத்தை தான் அவங்க மையப்படுத்துகிறாங்களோங்கிற சந்தேகங்கள் தானாகவே எழுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் விசாரிக்கும்போது சொல்லப்படுகிற காரணங்கள் வந்து நிஜமாகவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்று, விஜயினுடைய அரசியல் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு தேமுதிகவில் இருக்கிற தொண்டர்கள் பல பேர் விஜயினுடைய கட்சிக்கு இடம்பெயர்கிற சூழ்நிலை அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை ஒரு முறை கூட வந்து பார்க்கல. விஜய் பிரபாகரன் கூட ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தார், நான் வந்து இது வரைக்கும் விஜய் நேரில் பார்த்ததே கிடையாது, எங்கள் அப்பா இறந்தப்போ அவருக்கு எனக்கு ஆறுதல் சொல்லும்போது தான் முதன்முறையாக நான் விஜய் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மனதில் எதுவும் வச்சுக்காம தான் அவர் சொல்கிறாரு. பட் அதன் மூலம் சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி என்னன்னா, எங்கள் அப்பாவை பார்க்க அவர் வந்ததே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வருத்தங்கள் ஒரு பக்கம் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து இருக்குது. அப்போ விஜய் படத்துக்கு விஜயகாந்த் தேவைப்படும் பொழுது அவர் வர்றாருல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பெரிய அரசியலாக பார்க்குறாங்கன்னா, விஜய் பின்னால் இன்றைக்கி திரண்டு இருக்கிற கூட்டம் சினிமா ரசிகர்கள் தானே. இப்போ அவங்களில் எவ்வளோ பேர் விஜயகாந்த் ரசிகர்களும் இருப்பாங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணுது. நாளைக்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கட்சியிலேருந்து ஒரு கூட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டால் என்னங்கிற ஒரு எரிச்சலும் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியுது. இன்னொன்று அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க, அது அரசியல். இன்னொன்று சினிமா தொடர்பாக அவங்க வரும்பொழுது
யாரெல்லாம் விஜயகாந்தை ஏஐயில் பயன்படுத்தணும்னு அவங்கள போய் அணுகும் பொழுதும் அவர்கள் வைக்கிற நிபந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது சில நேரங்களில் எங்களை காயப்படுத்துது, எங்களை சிரமப்படுத்துதுங்கிற மாதிரி இங்கே ஒரு செய்திகள் உலா வருது. அது என்ன அப்படின்னா, சண்முக பாண்டியனை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். இப்போ ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்தை வச்சு நாங்கள் சில காட்சிகள் எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு போனாங்கன்னா, இந்த படத்தில் முடிஞ்சால் சண்முக பாண்டியனை நீங்கள் வந்து ஒரு காட்சியிலே 2 காட்சியிலே கொண்டு வாங்க, அல்லது தனியாக அவரை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை அவங்க விதிக்கிறாங்களாம். அதை தாண்டி பெருமளவு தொகையை அவங்க எதிர்பார்க்கிறதாகவும் இங்கே சொல்லப்படுது. நிச்சயமாக அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா விஜயகாந்த் இன்றைக்கி படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சம்பளத்தை இங்கே இந்த சினிமா கொடுக்க தானே செய்யும். அப்போ இன்றைக்கி வந்து அவர் அமரர் ஆகிட்டார். அவரை பார்ப்பதற்கு பல லட்சக்கணக்கான கண்கள் காத்து கிடக்கு. அப்போ அதை நீங்கள் ஒரு ரெமன்ரேஷனாக ஃபிக்ஸ் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அது ஒரு நியாயத்திற்குட்பட்டதாக இருக்காங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அதை தாண்டி அவங்க கேட்பதெல்லாம் தகவல்கள் இருக்குது. அப்போ சின்ன படங்களில் விஜயகாந்தை பயன்படுத்தணும் அப்படின்னு போகிறவங்கள்ட்டே ஒரு பெரிய தொகை கேட்கப்படும் பொழுது கோட் மாதிரி ஒரு படங்களில் விஜயகாந்த் வருவதற்கு அவங்க எவ்வளோ கேட்டிருப்பாங்கங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கோட் படத்தில் விஜயகாந்த் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் நம்ம வலைப்பேச்சில் ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். விஜய் வெங்கட் பிரபு கூப்பிட்டு சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் கேப்டன் வந்து அவருக்கு பெருமை அளிக்கக்கூடியதாக அந்த நிமிஷங்கள் இருக்கணும், எங்கேயுமே அவரை சிறுமைப்படுத்திடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த பட உருவமாகட்டும், அவருடைய கேரக்டராகட்டும், அவர் பேசுகிற டயலாக் ஆகட்டும், அதில் எங்காவது ஒரு மயிரளவு பிழை இருந்தால் கூட நான் வந்து படத்தில் அவர் வருவதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ ஃபைனல் ஃபுட்டேஜுக்காக விஜயும் காத்திருக்கிறார். ஸோ இந்த சூழலில் ஒரு பக்கம் விஜயகாந்துடைய மனைவி திருமதி பிரேமலதா போடுகிற நிபந்தனைகள் கோட்டு படக்குழுவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிரமத்தை உருவாக்கினால் படத்தில் விஜயகாந்த் இருக்க மாட்டார். அதற்கு விஜய் ஏற்கனவே சொன்னது ஒரு காரணமாக கூட வச்சுக்கிட்டு வேணாங்க அப்படின்னு சொல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் விஜயகாந்தை நாம் மறுபடியும் பார்ப்போம், திரையில் பார்ப்போம்னு காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு லாட்ரி சீட்டோட நம்பர் கணக்கு தான். வந்தால் அதிர்ஷ்டம், வரலைன்னா துரதிர்ஷ்டம் அப்படி இருந்துங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், சினிமாவில் வந்து ஒருத்தர் கையில் இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே பராரியாக போவார், திரும்பி இந்த பக்கமாக திரும்பி போவார். இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ ஒரு ஆர்ஆர் போடும்போது குபுக்குன்னு நமக்கு கண்ணீர்லாம் வரும், ஐயோ அப்படின்ட்டு. ரசிங்க, கைத்தட்டுங்க, கொண்டாடுங்க, விசில் அடிங்க, அதை அங்கேயே விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. சிவகார்த்திகேயனும் இமான் குடும்பத்துக்குமான ஒரு பிரச்சனையை நாம் சொன்னோம். இப்போ பல பேர் இதை பார்க்குறவங்க கேட்கலாம், இப்போ +2 படிக்கும் பொழுதே என் சைக்கிளில் திமுக கொடி பறக்கும், அப்படி தான் நான் ஸ்கூலுக்கே வருவேன், திமுக கரை போட்ட வேட்டி கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கே வருவேன். பிழைக்க வழி அற்றவர்கள், பெரும்பிச்சை எடுத்தவர்கள், இவர்களெல்லாம் அழைக்காமல் ஒண்ட வந்த ஆண்டி மடம் சினிமா தான்னு நான் இப்போ பேசியிருக்கேன். ஆனால் அந்த ஆண்டி மடத்தில் நான் ஒரு ஆளாக இன்றைக்கி இருக்கேன்.